வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem தமிழ் 11th and 12th சேனல். நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் ஃபைன். Within 30 minutes குள்ளார you can learn application of derivatives அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா 30 minutes is fair enough to learn all the important points, important formulas in application of derivatives. Okay, so அதுதான் நம்ம வந்து இந்த full வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். So பசங்களா, so first நம்ம வந்து இந்த வீடியோல வந்து we will revise everything. ஓகேவா? நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுவோம் எல்லாமே. நான் வந்து உங்களுக்கு தேவையானது எல்லாமே இந்த ஒரு one வீடியோல I will be telling. செகண்ட் திங் வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணா மறந்துடாதீங்க. ஓகேவா? அண்ட் ஸோ இம்பார்ட்டன்ட் ஆன ஜஸ்ட் இன்னைக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் இல்லை. ஓகேவா? நான் வந்து ப்ராப்ளம் சால்விங்க்கு ஐ வில் டூ அ செப்பரேட் செஷன் ஃபார் தட். இன்னைக்கு நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ரிவைஸ் பண்ணி இதில் நான் சொல்றது எல்லாமே நீங்க படிச்சாதான் நான் அப்புறமேல் வந்து ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸ் வரும்போது மேம் இது எப்படி அது அப்படின்னு உங்களால வந்து லைக் யூனோ அந்த ஒரு டவுட் இருக்காது. ஓகே, ஸோ கிளியர். ஸோ ஆர் யூ ஆல் ரெடி? ஸோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி பசங்களா, நம்மளோட NEET ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ், ஓகேவா, XPL கிராஷ் கோர்ஸ், நம்ம crash course is started in Xylem. So நீங்க வந்து NEETக்கு prepare பண்ணிட்டு இருக்கீங்க, you want to revise the whole syllabus, இல்ல you are planning to give your NEET 2026 and you need guidance, you need question papers, you need practice questions அப்படினா you can definitely join our crash course. So இப்போ நீங்க வந்து join பண்ணீங்கன்னா you will be having 10% offer, and if you want to get admission, so you can call on this number which is given in the screen. Okay, இல்லாட்டி நீ வந்து QR கோட் கூட ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள், ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள். ஸோ தீஸ் ஆர் அவர் 50+ டாக்டர்ஸ் போன இயர், ஓகேவா, போன இயர் 2025-26 பேட்ச்ல இருந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி நம்ம ஃபோட்டோவில் வரலாம். ஓகே, ஜாலியாக இருக்கும். அண்ட் யா, so call on this number. Okay, so if you have any doubts, enquiries, if you want to secure the seats அப்படி இருந்துச்சு அப்படின்னா you can call on this number. Okay, yes பசங்களா. so notes வந்து உங்களுக்கு you will get the notes in our WhatsApp community. so இது வந்து precise ஆன notes, just உங்களுக்கு வந்து ரிவிஷனுக்கு தியரி மட்டும் தான் இங்க இருக்கும். இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ், கான்செப்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வந்து படிக்க போறோம். ஓகேவா? எஸ். ஸோ இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவோட ஹோல் அப்ளிகேஷன் தான் இங்க இருக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்டே வந்து ரேட் ஆஃப் சேஞ்சஸ் தான் எல்லாமே அங்க இருக்கும். we will do that part in our question problem solving session. okay, so first வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா, ஸோ யூ நோ த கான்செப்ட். ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா இல்லையா அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு கான்செப்ட் தெரியும். பட் ஹவு டு அப்ளை தட் கான்செப்ட் இன் யோர் கொஸ்டின்ல வந்து ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன பண்றது அப்படிங்கிறது தான் மேஜர் திங் இல்லையா? ஸோ டிக்ரீசிங் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், local maxima minima question, absolute maxima absolute minima, first order test and second order derivative test. so இதுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். this is very very important. so இதுல இருந்து தான் இந்த क्वेश्चनக்கு நீ ஆன்சர் பண்ண முடியும், இதுல இருந்து வர இந்த क्वेश्चनக்கு நீ வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? so first நம்ம வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்னா என்ன, strictly increasing and strictly decreasing அந்த ஒரு வேர்ட் நீங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? so பசங்களா, increasing function is increasing. okay, simply it is increasing. okay, அது கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. I won't take it in detail. whatever you need to solve a problem அது நான் இன்னைக்கு சொல்லி தந்துடுறேன். ஓகேவா? ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இப்போ இன்க்ரீசிங் கிவன் ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்கா இல்லையான்னு உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு என்ன தேவையோ நான் அதை இன்னைக்கு சொல்லி தந்துடுறேன். ஓகே, இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்போ சப்போஸ் இஃப் ஐ எம் டிராயிங் அ கிராஃப், ஓகேவா? ஸோ கிராஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ த கிராஃப் இஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங். so we will say the function is increasing function அப்படின்னு சொல்லுவோம். okay, so அது வந்து எப்படின்னா if I am taking a point here, okay, let it be x, and I am taking a point here y. okay, if f of x is less than f of y, f of x is less than f of y, ma'am, yeah, less than or equal அது இருக்கட்டும், நான் சொல்றேன். okay,
அப்ப வந்து இது அர்த்தம் என்னதுடா? சோ இப்போ வந்து நம்ம நம்பர் லைன் இங்க எழுதும் போது இப்போ if it is 0 it is 1 this is 2 it keeps on increasing 3 4 அப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா? சோ f of x க்கு நான் வந்து 1 கொடுத்தா அதோட வேல்யூ won't be the same. இல்லாட்டி f of 2 கொடுத்தாலும் f of 1 ஓட வேல்யூ will be always less because the function is keep on increasing இல்லையா? So less than or equal to varum when increasing function. Increasing function. So this is a graph for increasing function. So இங்க இருந்து function increase ஆகிக்கிட்டே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா function is stable. Constant போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஃபங்க்ஷன் என்ன ஆகுது? கான்ஸ்டன்டா போயிட்டு இருக்கு. அதுக்கு தான் வந்து இந்த ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் இல்லாட்டி அந்த ஒரு சிம்பிள் அங்க வருது. ஓகேவா? ஃபங்க்ஷன் கேன் பி அது வந்து டிக்ரீஸ் ஆகக்கூடாது. நீ ஸ்ட்ரெயிட் லைனாவே போ, கான்ஸ்டன்டாவே போ, பிரச்சனையே கிடையாது. வேர் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், ஜஸ்ட் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்ல. பட் த ஃபங்க்ஷன் ஷுட் ஆல்வேஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஆனா இங்க பாருங்க அந்த ஃபங்க்ஷன் இஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங் இல்லையா? So here up to here it is function is increasing இல்லையா? So இங்க இருந்து up to this the function is not increasing. Increase ஆகும் கிடையாது, decrease stable conditionல போகுது. Okay, so அதாவது இந்த இன்டர்வல்ல இருந்து இந்த இன்டர்வல் வரைக்கும் function is it is equal. இனி என்ன வேல்யூ கொடுத்தாலும் இந்த f of x ஓட வேல்யூ is equal to f of y ஓட வேல்யூ. அதுக்கப்புறம் after this interval function is increasing. Again increase ஆகிக்கிட்டே இருக்கு and இங்க வந்து it is in a stable connection. So increasing function la ஏன் less than or equal to வருது அப்படின்னா function is increase ஆகிக்கிட்டே இருக்கணும். whether if condition என்னன்னா whether it is equal to வந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஸ்டேபிளா போனாலும் பிரச்சனை கிடையாது in increasing function. ஓகேவா? so இப்போ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி மேம்? so எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படின்னா so one concept you have to keep in mind is that x2 minus x1. Ma'am, இது என்னது? டேய் பசங்களா slope. So this is called the slope of a line. இல்லையா? Slope of a line. What is this? This is delta y. What is this? Delta x, right? So difference now, change in x, change in y. So this is basically called dy by dx. Yes or no? So dy by dx அப்படிங்கிறது slope. So everywhere in application of derivatives, dy by dx derivative எடுக்கிறது it is a very important. ஓகேவா? So இப்போ வந்து function increasing function இருந்துச்சு அப்படின்னா function increasing இருந்துச்சு அப்படின்னா f dash of x should always be greater than 0. ஓகேவா? greater than 0 இருக்கணும், இல்லாட்டி always positive இருக்கணும், always greater than 0 ஆக இருக்கணும். f dash of x வந்து எப்பவுமே greater than 0 இருக்கணும், always it should be greater. okay, yes. so next பாத்தீங்கன்னா decreasing function decrease ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா entirely change ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ திஸ் இஸ் மை கிராஃப். ஸோ இங்க இருக்கிற வேல்யூ ஒன் பி த, ஸோ இங்க நான் ஒரு வேல்யூ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, திஸ் இஸ் எஃப் ஆஃப் ஏ. ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் ஏ, this point is b அப்படின்னா this is f of b, this point is b. okay, so இந்த வேல்யூ so a is actually less than b தான் வரும். a வந்து actually less than b தான் வரும். ஆனா நம்ம f of a வந்து always greater or equal to f of b தான் வரும். is that clear பசங்களா? இப்போ நான் இந்த பாயிண்ட் எடுத்தா இங்க நான் 1 கொடுத்தா இங்க வந்து சப்போஸ் 3 இருந்துச்சுன்னா 1 is less than 3, கரெக்டா? 1 is less than 3, 1 is less than 3, yes or no? ஆனா f of 1 is greater than or equal to f of 3 இருந்துச்சு அப்படின்னா what will I say? Yes, the function is increasing. இங்க வந்து function decrease ஆனாலே போதும். ஃபங்க்ஷன் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும், ஸ்டேபிளா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்தாலும் பிரச்சனை கிடையாது, இட் ஷுட் பி டிக்ரீசிங். ஸோ இதுல வந்து என்ன வரணும் பசங்களா? f dash of x வந்து less than or equal to 0 வரணும். f dash of x வந்து less than or equal to 0 வந்துச்சுன்னு அப்படின்னா we will say this function is decreasing. இப்போ வந்து strictly increasing, strictly decreasing அது சொல்றாங்க இல்லையா பசங்களா? strictly increasing
strictly increasing. Strictly increasing. Strictா தான் அது increase ஆகுது. புரியுதா? So there is nothing like less than or equal to, greater than or equal to விஷயமே அங்க இல்ல. It is always increasing. Okay வா? So always increasing. If x is less than y, then f of x is less than f of y. Less than தான் இருக்கணும். புரியுதா? Less than. It is important. Less than. Because it is strictly less than. Strictா அங்க வந்து less than. அங்க வந்து equal to கிடையாது. Strictா இருக்காங்க. Okay. So next function is strictly decreasing. Strictly decreasing. Same விஷயம் தான். If x less than y. If x less than y, then f of x is greater than f of y இருந்துச்சு அப்படின்னா we will say function is strictly increasing. Okay வா? Clear ஆ? Okay, clear? So increase ஆயிக்கிட்டே, I mean decrease, இது strictly decreasing. ஓகேவா? Decrease ஆயிக்கிட்டே அவங்க வராங்க. It is keep on decreasing. ஓகேவா? இன்க்ரீஸ் ஐ மீன் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வராங்க. தெர் இஸ் நோ கான்ஸ்டன்ட், எதுவுமே கிடையாது. புரியுதா? இப்போ இதுதான் வந்து விஷயம். இப்போ வந்து இதுதான் கான்செப்ட், இதுதான் வந்து வாட் எவர் இட் இஸ். ஓகே, கான்செப்ட். இப்போ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க உங்ககிட்ட, எஃப் ஆஃப் எக்ஸ் something is given and you want to find where this function is increasing, decreasing, எங்க. So ரெண்டு கண்டிஷன் இருக்கு பசங்களா. ஓகேவா? So ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்க கேட்கலாம். கொஸ்டின்ஸ் வந்து ரெண்டு டைப்ஸ்ல வந்து கேட்கலாம். ஒன்னு வந்து இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இன்டர்வல் given. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்டர்வல் not given. என்னதுனா இன்டர்வல் வந்து not given. புரியுதா? இன்டர்வல் not given. ஓகே, so இப்போ சப்போஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பாருங்க, இன்டர்வல் இஸ் given. ஃபர்ஸ்ட் கேஸ் இன்டர்வல் கொடுத்திருக்காங்க. இன்டர்வல் given. ஓகே, so what I have to do? So suppose interval வந்து a comma b. Suppose interval is a comma b ல I want to find f of x given function whether it is increasing or decreasing. Increasing or decreasing ஆன I want to find. Okay, what I will do, first step is that f dash of x I will take f dash of x. Then f dash of x எனக்கு கிடைக்கும் இல்லையா? f dash of x எடுத்ததுக்கு அப்புறம் I will draw a points. Okay, f dash of x எனக்கு வந்து கிடைக்கும். f dash of x கிடைச்சதுக்கு அப்புறம் I will draw, அதை வந்து நான் equate it to 0 கொடுப்பேன். Okay, equate it to 0. So I will get some critical points. கரெக்டா? எனக்கு வந்து என்ன கிடைக்கும் பசங்களா? critical points I will get. f dash of x கண்டுபிடிப்பேன் and I will equate it to 0. Okay, then அப்போ வந்து எனக்கு வந்து suppose I am getting C1, C2, C3. 3 critical points I am getting. ஓகேவா? 3 critical points. Okay, interval is given இல்லையா? Okay, fine. ஓகே, இருங்க, இன்டர்வல் கொடுத்திருக்கனால f dash of x எனக்கு கிடைச்சிச்சு. ஓகேவா? ஓகே, that is next if interval is not given. ஓகே, இப்போ f dash of x கிடைச்சிருக்கா? ஸோ இதுல வந்து a comma b ல இருக்கிற in between this a comma b I will substitute any one of the value. எனக்கு என்ன வேணும்? any one of the value. இப்போ a comma b ல வந்து m is there. என்னதுடா? m வந்து எனக்கு இருக்கு. ஓகேவா? So in between a comma b there is this m is there. Okay, m நான் வந்து substitute பண்ணுவேன். So that is f dash of m. If I am getting greater than 0, greater than or equal to 0, இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு கிடைக்குது அப்படின்னா I will say function is increasing. If it is less than அப்படின்னா function is decreasing. ஓகேவா? If the interval is given. ஓகேவா பசங்களா? If the interval is given. Second வந்து not given. interval கொடுக்கல. interval not given.
Okay, so appa enna pannu? I will be having an f of x. I will take f dash of x and I will equate this to 0. I will get some critical point C2, C3. Okay, so I will just mark C1, C2, C3. Okay va? So in the critical points la எங்க வந்து function, so suppose function வந்து இது infinity, இது வந்து positive infinity. Okay, so maybe function இங்க வந்து நம்ம ஏதாச்சும் வேல்யூ போடுறோம் அப்படின்னா இங்க positive, இங்க negative, positive, negative வருது அப்படின்னா, so from here to here minus infinity ல இருந்து C1 வரைக்கும் function is increasing, C2 ல இருந்து C1 is function decreasing. Okay, function is increasing, function is decreasing. Okay, இங்கேயும் வந்து C2 ல வந்து function is increasing, decreasing. So இது வந்து அதான் the interval we can found. Okay, if interval is not given, what do you have to do? We have to take f of x, then we have to take f dash of x. We will get some critical points and we will find whether எங்க வந்து function positive, negative, positive, negative அப்படின்னு தெரியுது அப்படின்னு நம்ம வந்து we will check there. Check பண்ணதுக்கு அப்புறம் if it is increasing, positive na it is increasing, negative na decreasing, positive na increasing, negative na decreasing. Is that clear? Yes pasangla. So clear ah? First நம்ம வந்து என்ன பண்ணோம், we have to take the f of x, next f derivative எடுக்கணும் and we will be substituting it to 0 and we will find the critical points here. Critical points வந்து number lineல plot பண்ணதுக்கு அப்புறம் you have to find any one of the values between negative infinity and C1 and substitute in f dash of x. Okay, whether f of x ல f dash of x ல கிடையாது, f dash of x ல வந்து நீ substitute பண்ணும் a value in between minus infinity and C1. புரியுதா? நெக்ஸ்ட் அதே மாதிரி f dash of x ல நெக்ஸ்ட் C1 ல இருந்து C2 வரைக்கும் ஏதாச்சும் ஒரு நம்பர் you have to substitute. So f dash of x பாசிட்டிவா இருந்துச்சுன்னா function is increasing, f dash of x is நெகட்டிவா இருந்துச்சுன்னா function is decreasing. Is that clear? Okay, good. So இதுதான் வந்து main விஷயம். So I will just repeat it again. If interval is given, f dash of x எடுங்க, put any number between this interval. If it is positive, then the function is increasing. If it is negative, the function is decreasing. If interval is not given, first find the derivative, equate it to 0, find the critical points, plot it in the number line and give some number to f dash of x and check whether f dash of x is positive in between that interval. If it is positive, the function is increasing. If it is negative, the function is decreasing. You can use this method in every problem. இதுதான் இந்த method நீ வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? So இதுதான் வந்து increasing and decreasing function. Okay, clear? Next is local maxima and local minima. So pasangla local maxima, local minima, maxima, minima, absolute maxima, absolute minima, all the steps are same. எல்லாத்துக்குமே நீ லோக்கல் மேக்ஸிமா கண்டுபிடிக்க சொல்றாங்களா, மேக்ஸிமா கண்டுபிடிக்க சொல்றாங்க, மேக்ஸிமம் கண்டுபிடிக்க சொல்றாங்களா, இல்லாட்டி லோக்கல் மினிமா, எந்த क्वेश्चनக்கும் வந்து ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா only one method is there. First is first order derivative you can take, இல்லாட்டி second order derivative you can take. Is that clear? Okay, so இப்போ வந்து local maximum அப்படின்னா I will tell the theory. Local maximum அப்படின்னா if you are taking a point x is equal to b, ஓகேவா, இதுக்கு சுத்தி கிட்ட இருக்கிற பாயிண்ட்ல x is equal to b is the highest point here. ஓகேவா, அதுதான் local maximum point. So how will I confirm whether this given point is local maximum or local minimum? ஓகேவா, so இங்க வந்து பாத்தீங்கன்னா function is increasing, then the function is decreasing. ஓகேவா, so அப்படி இருக்கும்போது f dash of x, பசங்களா f dash of x வந்து பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு ஸ்விட்ச் ஆயிருச்சு அப்படின்னா we can say x is equal to b is the minimum value. It is the local minima value. அதே மாதிரி f dash of x நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போயிருச்சு, ஓகேவா, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போயிருச்சு அப்படின்னா we can say the given function is given function கிடையாது, that particular point, அந்த particular point வந்து என்னது பசங்களா, it is the local minima point. ஓகேவா, local minima.
So இதுனா local maxima இல்ல maxima அப்படினே படிச்சுக்கோங்க ஓகேவா maximaக்கு எந்த condition கேட்டாலும் you can use this minimaக்கு எந்த condition கேட்டாலும் you can use this clear okay அதுதான் இதுல கொடுத்திருக்காங்க okay you can read okay absolute maxima and absolute minima so first நம்ம வந்து what we will do we will just learn how to find local maxima and local minima first அதுக்கு நமக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா we need first order derivative test என்னது பசங்களா first order derivative test so first order derivative testல இருக்கு what you have to do first order derivative test first order derivative test la what you have to do abdina you have to find f of x here next f dash of x you have to take okay va f dash of x edukanum f dash of x வந்து equal to 0 okay equal to 0 நீங்க வந்து இது பண்ணனும் மேம் இது அதே increasing method மாதிரி அதேதான் increasing method மாதிரியே தான் ஆனா இங்க வந்து difference இருக்கு okay f of x is equal to 0 போடுங்க and you will get critical points C2 C3 whatever it is yes or no so critical points கிடைக்குமா critical points வந்து plot பண்றீங்க C1 C2 C3 okay so இது plot பண்ணதுக்கு அப்புறம் and you gonna give f dash of x ல வந்து value நீங்க வந்து change பண்றீங்க ஓகேவா so c க்கு வந்து இங்க in between here you are giving some values so இங்க வந்து function வந்து positive அப்படினு வெச்சுக்கோங்க positive and here you got negative okay here you got positive and here also you got positive பசங்களா இங்க பாருங்க பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் வரைக்கும் போயிருக்கு இல்லையா from இங்க இருந்து நெகட்டிவ் இன்ஃபினிட்டில இருந்து c1 வரைக்கும் போயிருக்கு so இங்க in between this interval என்னது you can see so this c1 is the positive ல இருந்து negative so c1 is the local maxima ஓகேவா local maxima ஓகே இப்போ நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போயிருக்கு நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் இங்க பாத்தீங்கன்னா negative to positive okay so here c2 is the local minima clear ஆனா இங்க பாருங்க பாசிட்டிவ்ல இருந்து positive to positive அப்படினா this c3 is called the point of inflection புரியுதா பசங்களா so c1 is called local maxima local minima so you have to take both the values so நீ இங்க இருந்து ஒரு வேல்யூ எடுக்கணும் and இங்க இருந்து ஒரு வேல்யூ எடுக்கணும் அதே மாதிரி c2 வந்துட்டேனா c2 ல இருந்து இங்க ஒரு வேல்யூ எடுக்கணும் c3 அதுக்கு அப்புறம் இப்போ வந்து இதுக்கு இப்போ suppose here it is 0 ஓகேவா 0 இங்க வந்து you can take -1 and இங்க வந்து you can take 1 புரியுதா whether இங்க வந்து 2 ஆ இருந்துச்சுனா இங்க you can take 1 and இங்க வந்து you can take 3 or 2.5 so it should satisfy the condition so this is called a first order derivative test so what you have to do you have to take f of x next f dash of x equating it to 0 finding the critical points substituting some values in between the critical points whether the function changes from positive to negative and அப்போ அந்த particular point அந்த சுத்தி இருக்கிற பாயிண்ட்ல அப்ப c1 ல இருந்து you have to take the like possible next previous value and c1 ல இருந்து possible next value you have to take correct so இது ரெண்டும் எடுத்ததுக்கு அப்புறம் what you have to do function f dash of x வந்து positive ல இருந்து negative போயிருக்கா so அப்படி போயிருக்கு அப்படினா c1 is called the local maxima value okay இப்போ c2 ல வந்து நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போயிருக்கா then we will say c2 is the local minima point c3 ல வந்து பாருங்க no change positive to positive negative to negative so it is called a point of inflection so this is called பசங்களா first order derivative test is that clear so local maxima point local minima point வந்து this okay clear yes so next வந்து second இதுதான் வந்து first order derivative test படிச்சாச்சு next வந்து second order derivative test எப்படி எடுக்கணும் அப்படினா
Same process, second order derivative test. Okay, how can you take first? If f of x is given, you have to take f dash of x, okay, and you have to equate it to 0. Second thing, critical point kandupidikanum. Okay, critical point C kandupidichitenu vechuko. Okay, third thing is that you have to take f double dash of x. Okay, next f double dash of C substitute put, you will get an answer. If it is less than 0, okay, if it is less than 0, we will say it is maximum point. Okay, if f dash of C is greater than 0, it is called a minima point. Okay, so அதான் இங்கேயும் கொடுத்திருப்பாங்க. Okay, so first you have to take f dash of C. So இங்க பாருங்க, if f dash of C is less than 0, then f of C, not f dash of C, is the local maxima value, local maximum value of f at x is equal to C is the point of local minima point. இங்க வந்து என்ன சொல்றாங்க? Listen. f of C is the local maxima value and C is the local maxima point. Clear? இதுதான் அவங்க சொல்றாங்க இல்லையா? இப்போ next பாருங்க, if f double dash of C is greater than 0, then f of C is local minimum value of f and the minimum value of f and x is equal to C is called the local minima point. Next last line பாருங்க, if the test fail, if f dash of C is equal to 0 and f double dash of C is equal to 0. So அதாவது f dash of C வந்து f first derivative எடுத்து 0 கிடைச்சிச்சு, அதே மாதிரி second derivative எடுத்து உனக்கு 0 கிடைச்சிச்சு அப்படின்னா you can say the test is fail. Okay, clear? So these are the things you have to keep in mind. அப்புறமேல் வந்து absolute maxima and absolute minima. ஓகேவா, ஒண்ணுமே கிடையாது. இது வந்து எப்படி அதை வந்து அப்ரோச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். f dash of x எடுங்க. ஓகே, you will get something, equate it to 0, you will get critical point C1 C2. ஓகே, அப்புறமேல் f of n points இருக்கு இல்லையா, a comma b, ஸோ இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. f of a கண்டுபிடிங்க, f of b கண்டுபிடிங்க, f of C1 கண்டுபிடிங்க, f of C2 கண்டுபிடிங்க. ஓகே, இதுல வந்து ஹையஸ்ட் வேல்யூ எதுக்கு வருதோ அதுதான் வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ, ஹையஸ்ட் வேல்யூ அதுதான் வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம். ஓகே, மினிமம் வேல்யூ அதுதான் வந்து அப்சல்யூட் மினிமம் வேல்யூ. கிளியரா? ஓகேவாடா? எஸ். ஸோ யா பசங்களா, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ மறக்காம நம்மளோட XPL கோர்சஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்ஸ் நான் வந்து உங்களுக்கு யூ வில் பி கெட்டிங் இட் ஆன் அவர் என்ன சொல்லலாம், நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் உங்களுக்கு கிடைச்சோம். அண்ட் ஸோ தட்ஸ் இட்ஸ் வெரி சிம்பிள் தான். ஸோ கீப் திஸ் திங்ஸ் இன் யுவர் மைண்ட். வித்தின் இவ்வளோதான்டா, இந்த ப்ரொசீஜர் மட்டும் நீ பார்த்தா போதும், எந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலும் யூ கேன் ஆன்சர். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். And this is your Srishma ma'am leaving, and I'll see you on the next session. Bye bye and take care.